بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وهو ولي الصالحين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புலூகுல் மராம் என்று சொல்லப்படக்கூடிய இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹுடைய நூலை எங்களுடைய இந்த பாடத்திற்கான தலைப்பாக போடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நீங்கள் தொடர்ச்சியாக இந்த தலைப்பில் படித்து வருகிறீர்கள். அதனுடைய ஒரு தொடராகத்தான் இந்த வகுப்பு போடப்பட்டிருக்கிறது. நாங்கள் தலைப்புக்குள் நுழைவதற்கு முன்னால் சுருக்கமாக இந்த நூலை பற்றிய ஒரு அறிமுகத்தை நாங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அதாவது இந்த நூல் அதில்லத்துல் அஹ்காம், சட்டங்களுடைய ஹதீதுகள் என்ற அந்த தலைப்பில் தான் இந்த நூல் தொகுக்கப்பட்டிருக்கிறது. சட்டங்களுடைய ஹதீதுகள், ஆதாரங்கள் என்று சொன்னால் என்ன? பொதுவாக ஹதீதுகளை பொறுத்தவரையில் பல்வேறு வகையான தன்மைகளை கொண்டதாக ஹதீதுகள் காணப்படுகின்றன. உதாரணமாக அஹாதீதுல் அகீதா, அகீதாவோடு சம்பந்தப்பட்ட ஹதீதுகள் என்ற ஒரு வகை இருக்கிறது. அதிலே இறைவனை பற்றிய மார்க்க கோட்பாடுகளை பற்றிய ஹதீதுகள் அதிலே வரும். அதே போன்று அஹாதீது ஜுஹுத் என்று நாங்கள் சொல்லுகிறோம். அஹாதீது ஜுஹுத் ஒரு ரகாயிக் என்று சொன்னால் என்ன? உள்ளங்களை பண்படுத்தக்கூடிய, உலகப்பற்றற்ற வாழ்க்கை வாழக்கூடியது சம்பந்தமாக பேசக்கூடிய ஹதீதுகளுக்கு நாங்கள் அஹாதீது ஜுஹுத் அப்படி என்று சொல்லுகிறோம். இப்படி ஒரு வகையான ஹதீதுகள் காணப்படுகின்றன. அதே போன்று அஹாதீதுல் அஹ்லாக், பண்பாடுகள் சம்பந்தமாக வரக்கூடிய நிறைய செய்திகள் நமக்கு தெரியும். அதே போன்று அஷ்ராத்து ஸாஅ, மறுமை நாளுடைய நிகழ்வுகள் சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீதுகள். இப்படி ஹதீதுகள் பல்வேறுபட்ட தலைப்புகளிலே உள்ளடங்கி இருக்கிறது. இவர்கள் எல்லாமே வஹீதான். ஆனால் இந்த நூல் எந்த அடிப்படையில் அமைந்திருக்கிறது என்று கேட்டால், சட்டங்களோடு சம்பந்தப்பட்ட செய்திகளை மாத்திரம் தொகுத்த நூலாகத்தான் இந்த நூல் இருக்கிறது. அதுக்கு நாங்கள் என்ன சொல்லுகிறோம்? அதில்லத்துல் அஹ்காம் என்று சொல்லுகிறோம். சட்டம் என்று சொன்னால் என்ன? செயல் ரீதியாக, சொல் ரீதியாக செய்யுமாறு ஏவக்கூடிய செய்திகள் அல்லது தடை செய்யக்கூடிய விஷயங்கள். ஹிதாப் ஷராஇ என்று சொல்வார்கள். தொழுங்கள் என்பது ஒரு செயலை ஏவுகிறது. நோன்பு நோருங்கள் அப்படி என்று சொல்வது ஒரு செயலை ஏவுகிறது. அப்ப இந்த மாதிரியான ஹதீதுகளுக்கு அஹாதீதுல் அஹ்காம் என்று சொல்லுகிறோம். அதே மாதிரி ஒரு செயலை செய்யாதீர்கள் என்று தடை செய்கிறது. அதே போன்று குறிப்பிட்ட சில காலங்கள் வந்தால் இந்த அமல்களை செய்யுங்கள் என்று சொல்லுகிறது. அஸ்பாபுகள் என்று சொல்லுகிறோம். ரமதானுடைய மாதம் வந்தால் நோன்பு நோருங்கள் என்று சொல்லுகிறது. அதே மாதிரி நிபந்தனை போடக்கூடிய ஹதீதுகள், இத்தனை நாளைக்கு தான் மசூ செய்ய வேண்டும், பிரயாணியாக இருந்தால் இத்தனை நாளைக்கு மசூ செய்ய வேண்டும், ஊரில் உள்ளவராக இருந்தால் இத்தனை நாளைக்கு மசூ செய்ய வேண்டும், இப்படியான நிபந்தனைகளோடு வரக்கூடிய, அதே மாதிரி சில விடயங்கள் நடந்தால் சில விஷயங்களை செய்யக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஹதீதுகள். உதாரணமாக
பெருந்தொடக்கு ஏற்பட்டு விட்டால் தொழக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஹதீதுகள். இப்படியான ஹதீதுகளுக்கு நாங்கள் சொல்லுவோம் ஒன்றை ஏவக்கூடிய, ஒன்றை விளக்கக்கூடிய இந்த மாதிரியான ஹதீதுகளுக்கு நாங்கள் சொல்லுவோம் அதில்லத்துல் அஹ்காம். அஹ்காமுடைய, அதாவது இன்னொரு வகையில் நாங்கள் சொல்வதானால் ஃபிக்ஹ் சார்ந்த ஹதீதுகள். அப்ப எல்லா ஹதீதுகளையும் இதிலே கொண்டு வந்திருக்கிறார்களா என்றால் எல்லா ஹதீதுகளையும் இதில் கொண்டு வரவில்லை. அப்ப இந்த புலூகுல் மராம் எந்த தலைப்பில் அமைந்த நூல் என்று சொன்னால் சகோதரர்களே, சட்டங்களோடு சம்பந்தப்பட்ட ஹதீதுகள். இதனுடைய தலைப்புகளை நீங்கள் எடுத்து பாருங்கள். சுத்தம் சம்பந்தமாக இருக்கும், தொழுகை சம்பந்தமாக இருக்கும், நோன்பு சம்பந்தமாக இருக்கும், ஹஜ்ஜு சம்பந்தமாக இருக்கும். அப்ப இந்த மாதிரியான தலைப்புகள் எல்லாம் சட்டங்களோடு சம்பந்தமான ஹதீதுகள் என்று நாங்கள் சொல்லுகிறோம். அல் குர்ஆனிலும் இப்படி இருக்கிறதா இல்லையா? அல் குர்ஆனிலும் நாங்கள் சொன்ன இந்த தலைப்புகள் மாதிரி நிறைய தலைப்புகள் இருக்கிறது. மறுமை நாளை பற்றி பேசக்கூடிய தலைப்பு இருக்கிறது, அஹ்லாக்குகளை பற்றி பேசக்கூடிய தலைப்பு இருக்கிறது. இப்படி நிறைய தலைப்புகள் இருக்கு. அதே மாதிரி குர்ஆனிலும் சட்டங்கள் சம்பந்தமான வசனங்கள் உண்டா இல்லையா? அல் குர்ஆனிலும் சட்டங்கள் சம்பந்தமான வசனங்கள் உண்டு. எப்படி ஹதீஸில் சட்டங்கள் சம்பந்தமான வசனங்கள் இருக்கின்றனவோ அது மாதிரியே அல் குர்ஆனிலும் சட்டங்கள் சம்பந்தமான ஹதீஸ் குர்ஆன் வசனங்கள் இருக்கின்றன. அதிலே நிறைய தஃப்சீர்களும் அறிஞர்களால் எழுதப்பட்டிருக்கிறது. உதாரணமாக இமாம் தஹாவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அஹ்காமுல், அதாவது குர்ஆனுடைய அஹ்காமுகள் சம்பந்தமாக குர்ஆனிலே வந்த சட்டங்களோடு சம்பந்தமான வசனங்களை தனியாக தொகுத்திருக்கிறார்கள். எப்படி சுத்தம், நோன்பு, இந்த மாதிரி எப்படி ஹதீதுகள் தொகுக்கப்பட்டிருக்கிறோ அதே மாதிரி குர்ஆனை வைத்தும் தொகுத்திருக்கிறார்கள். உதாரணமாக சுத்தத்திற்கு ஒரு வசனத்தை சொல்லுங்கள், சட்டம் சம்பந்தமான. சுத்தத்துக்கு சட்டம் சம்பந்தமான ஒரு வசனத்தை சொல்லுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா குந்தும் இல ஸலாத்தி ஃபக்ஸிலு வுஜூஹக்கும் வ ஐதியக்கும் இலல் மராஃபிகி. நீங்கள் எழுந்தால் என்ன செய்யுங்கள்? உங்களுடைய முகத்தை கழுகுங்கள், மசூ செய்யுங்கள். இப்படியான வசனங்கள் இருக்கின்றன. ஹஜ்ஜி சம்பந்தமான வசனங்கள் இருக்கின்றன, உம்ரா சம்பந்தமான வசனங்கள் இருக்கின்றன. அப்ப அல் குர்ஆன் பாரிய தலைப்புகளை கொண்டு ஒரு தொகுப்பாக இருக்கிற அதே நேரத்தில் அதில் சட்டங்களை மட்டும் பிரித்தெடுப்பதை போல ஹதீதுகளிலும் பல தலைப்புகள் இருக்கின்றன. அந்த தலைப்புகளில் சட்டங்களை மட்டும் சொல்லக்கூடிய ஹதீதுகளை தொகுத்து தேர்வு செய்து எழுதப்பட்ட ஒரு நூல் தான் என்ன நூல்? புலூகுல் மராம் என்ற நூல். அப்ப இந்த கிதாபில் வரக்கூடிய தலைப்புகள் சட்டங்களோடு சம்பந்தமான தலைப்புகளாகத்தான் இருக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை தொகுத்தவர் யார்? இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். ஷிஹாபுத்தீன் அபுல் ஃபதுல் அஹ்மத் இப்னு அலி அல் மாரூஃப் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மிஸ்ரிலே பிறந்து மிஸ்ரிலே மரணித்தவர்கள். ஆனால் இவர்களுடைய வம்சம் பலஸ்தீனை சார்ந்ததாக இருக்கிற காரணத்தினாலே அல் அஸ்கலானி என்று அவருக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? நிஸ்பத்து பண்ணப்பட்டிருக்கிறது. அஸ்கலான் என்பது பலஸ்தீனத்தினுடைய கரையோர பகுதிகளில் உள்ள ஒரு இடம். எனவே அவங்களுடைய வம்சம் அங்கிருந்து வந்த காரணத்தினால் அவர்கள் பலஸ்தீனை நோக்கி என்ன செய்யப்படுகிறார்கள்? இணைத்து சொல்லப்படுகிறார்கள். ஹிஜ்ரி 773 பிறந்து 852 மரணித்தவர்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த நூலினுடைய சிறப்பு என்ன? அதை நாங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டுமா இல்லையா? ஏதாவது ஒரு நூலை நாங்கள் படிப்பதாக இருந்தால் அந்த நூலினுடைய சிறப்புகள் என்ன, என்ன நோக்கத்திற்காக நாங்கள் படிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மிக முக்கியமான ஒரு அம்சம். அதை இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்களே இந்த நூலினுடைய முன்னுரையில் சொல்கிறார்கள். இந்த நூலினுடைய முன்னுரையில் இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்களே சொல்கிறார்கள். முதலாவது என்னவென்றால், மனப்பாடம் செய்து கொள்வதற்கு மிக எளிதானது. மனப்பாடம் செய்து கொள்வதற்கு எளிதானது. இப்ப நாங்க சட்டங்களை பற்றி நிறைய தெரிய ஆசைப்படுகிறோம். அப்ப அதற்கான ஆதாரங்கள் எங்களுக்கு படிக்கணும் அவசியமா இல்லையா? எப்படி தொழ வேண்டும், எப்படி ஹஜ்ஜி செய்ய வேண்டும், எப்படிங்கிற அந்த விஷயத்திற்கு ஆதாரங்கள் அவசியமா இல்லையா? அப்ப அந்த ஆதாரங்களை என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் மிக எளிமையாக தொகுத்திருக்கிறார்கள். அப்ப இந்த நூலை நீங்கள் படிக்கின்ற பொழுது ஒரு விசேடமான ஒரு அம்சம் என்னவென்றால், ஒவ்வொரு பாடத்திலும் நீங்கள் இந்த ஒவ்வொரு ஹதீதை நீங்கள் படித்து கொண்டு போகின்ற பொழுது அதை பாடத்திலேயே மனப்பாடம் செய்து கொள்ள முடியும்.
கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதை அவர்களே சொல்லுகிறார்கள். இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்களே சொல்லுகிறார்கள். எப்படி என்றால், லியஸீர மன் யஹ்ஃபலுஹு பைன அக்ரானிஹி நாபிகா. இந்த நூலை படிக்கக்கூடியவர்கள் லேசா அதுல வார ஹதீதுகளை என்ன செய்யலாம், மனப்பாடம் செய்து கொள்ளலாம். அதற்கு ஏத்த மாதிரி இந்த நூலை தொகுத்திருக்கிறேன். அப்ப மனப்பாடம் செய்கிறவர் என்ன விசேட தன்மையோடு இருப்பார் என்று சொன்னால், தன்னோட படிக்கிற ஆக்களுக்குள்ள இந்த ஹதீதுகளை படித்தவர் கொஞ்சம் விசேடமான ஆற்றல் உள்ளவராக மிளிர்வார் என்று சொல்கிறார்கள். இப்ப நீங்களும் தான் படிக்க வந்திருக்கிறீர்கள். இப்ப சொல்லப்படக்கூடிய ஹதீதுகளை யார் மனப்பாடம் செய்கிறார்களோ அவங்களிடத்துல ஒரு ஆற்றல் ஒன்று வரும். ஏனையவர்களிடத்தில் இருந்து வித்தியாசப்படக்கூடிய அளவுக்கான ஒரு தன்மையை இந்த நூல் கொடுக்கும். அப்ப எல்லாரும் நாங்க என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, இந்த ஹதீதுகளை ஒவ்வொன்றாக படித்து கொண்டு போகின்ற பொழுது மனப்பாடம் செய்து கொள்வதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். இது முதலாவது இமாம் அவர்கள் சொல்லுகிற ஒரு சிறப்பு. இரண்டாவது சிறப்பு சகோதரர்களே, தகவல்களை தேவையான விஷயங்களை மட்டும் தொகுத்து சொல்லுவார்கள். இப்ப இந்த ஹதீதுகளை நீங்கள் படித்து கொண்டு போகின்ற பொழுது வரக்கூடிய ஒரு விஷயத்தை அவதானிக்கலாம். முழு ஹதீதையுமே பெரும்பாலும் கொண்டு வருவதில்லை. அந்த ஹதீதில் நமக்கு படிப்பதற்கு எது தேவையான பகுதி என்று இமாம் அவர்கள் கருதுகிறார்களோ அந்த பகுதியை தான் கொண்டு வருவார்கள். சில நேரம் அந்த ஹதீதை போய் நீங்க வேற கிரந்தங்களை வாசிச்சீங்கன்னு சொன்னால் பெரிய ஹதீஸாக இருக்கும். இவங்க கொண்டு வர ஹதீதை நீங்க வேற கிரந்தங்கள்ல வாசித்தீர்களையாக இருந்தால் அது பெரிய ஹதீஸாக இருக்கும். அப்ப அந்த பெரிய ஹதீஸ் அப்படியே முழுமையாக இதுல கொண்டு வரவில்லை, இந்த நூலில் கொண்டு வரவில்லை. அப்ப எப்படி கொண்டு வந்திருக்கிறாங்க, அந்த பெரிய ஹதீஸில், அந்த முழு ஹதீஸில் எது தேவையோ, எது படித்து கொடுப்பதற்கு ஃபிக்ஹ் சார்ந்த விஷயமாக இருக்கும் என்று அவர்கள் கருதினார்களோ அதை மட்டும் பொறுக்கி எடுத்து என்ன செய்திருக்கிறாங்க, கொண்டு நமக்கு சமர்ப்பித்திருக்கிறார்கள். அப்ப அது இன்னும் நல்ல விஷயமா இல்லையா? ஆரம்பத்தில் படிப்பவர்களுக்கு அது எளிதானதாக இருக்கும். இதை நாங்க என்ன செய்து கொள்ளலாம், புரிந்து கொள்ளலாம். அப்ப நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் பல ஹதீஸ் கிரந்தங்கள்ல இருந்து இந்த ஹதீஸ்ல நூல்ல வார ஹதீதுகளை தொகுத்திருக்கிறாங்க. உதாரணமாக அஹ்மது கிரந்தம் கேள்விப்பட்டிருக்கீங்க தானே? அஹ்மது கிரந்தம், புகாரி, முஸ்லிம், அபு தாவூத், திர்மிதி, நசாயி, இப்னு மாஜா. இது அஹ்ரஜஹு சபா என்று சொல்லுவார்கள். அரபுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஹதீதுகளுக்கு பிறகு 7 பேர் அறிவித்தார்கள் அப்படின்னு சொல்லுவார்கள். சில நேரம் 6 பேர் அறிவித்தன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஹதீஸுக்கு பிறகு நீங்க கட்டாயம் இந்த நூலை கொண்டு வர வேண்டும். தமிழ் மொழிபெயர்ப்பாக இருந்தாலும் இந்த நூலை கொண்டு வாங்க, இன்ஷா அல்லாஹ் டவுன்லோட் பண்ணியாவது அல்லது ஏதோ ஒரு வழியில பெற்றுக்கொண்டாவது நூலை கொண்டு வாங்க. அப்பதான் அந்த ஒவ்வொரு ஹதீஸினுடைய சொற்களை நீங்க படிக்கும் பொழுது உங்களுக்கு இந்த ஹதீஸினுடைய இந்த வார்த்தையில் இந்த சட்டம் இருக்கிறதா அப்படின்னு உங்களுக்கு வழங்கும். அப்ப 6 பேர் அறிவித்தாங்க அப்படின்னு இமாம் அவர்கள் சொன்னால் அஹ்மது என்ற கிரந்தத்தை விட்டு போட்டு வார மற்ற 6 கிரந்தங்களும், 5 பேர் அறிவித்தாங்க அப்படின்னு சொன்னால் புகாரி முஸ்லிமை தவிர்த்து ஏனைய 5 கிரந்தங்களும். இப்படி ஒவ்வொரு விளக்கங்கள் இருக்கின்றன. சும்மா உங்களுக்கு ஒரு ஆர்வத்திற்காக நான் என்ன செய்கிறேன் சொல்லுகிறேன். இந்த 7 கிரந்தங்களையும் தாண்டியும் ஹதீஸில் கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்னு ஹுசைமா, இப்னு ஹிப்பான், இப்படியான நூல்கள்ல இருந்தும் ஹதீஸுகள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, திரட்டிக்கிறாங்க. அப்ப இந்த புலுகுல் மராம் என்பது புகாரி, முஸ்லிம், அபு தாவூது, நசாயி, திர்மிதி போன்ற பல கிரந்தங்களில இருந்து தலைப்பு வாரியாக உருவி எடுக்கப்பட்டு நமக்கு தரப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கிஃப்ட் தான் எந்த நூல், புலுகுல் மராம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த நூல் என்பதை சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது அடுத்த ஒரு சிறப்பம்சம். இன்னொரு மிக முக்கியமான ஒரு சிறப்பம்சம் இருக்கு என்னன்னு சொன்னால், 2 தரப்பாருக்கும் பொருத்தமான நூல். ஆரம்பமாக படிக்க விரும்புறவங்களுக்கும் இந்த நூல் பொருத்தமானதாக இருக்கும். கொஞ்சம் ஆழமா போய் அட்வான்ஸா போய் படிப்போமே அப்படின்னு ஆசைப்படுகிறார்களே அவர்களுக்கும் இந்த நூல் பொருத்தமா இருக்கும். அப்ப ஆரம்பத்தில் படிப்பவர்களுக்கும் பொருத்தமாகவும் கொஞ்சம் ஆழமாக ஆய்வு செய்ய விரும்புபவர்களுக்கும் பொருத்தமாகவும் இந்த 2க்கும் இடைப்பட்ட வகையில் இந்த நூலை தொகுத்திருக்கிறார்கள். புலூகுல் மராம் என்கிற இந்த அற்புதமான அழகான ஒரு நூலை அவர்கள் தொகுத்திருக்கிறதை அன்புள்ள சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அதனால தான் இந்த நூலுக்கு என்ன பெயர் வைத்திருக்கிறார்கள், பேர் தெரியணுமா இல்லையா? பேர் நம்ம நூலை படிக்கிறோம், நூலினுடைய தலைப்புக்குரிய கருத்து வழங்கணுமா இல்லையா?
புலூகுல் மராம் மின் அதில்லத்தில் அஹ்காம். புலூகுல் மராம், புலூக் என்று சொன்னால் என்ன? ஒன்றை போய் அடைவது, ஒன்றை போய் அடைவது. அல் மராம் என்பது நோக்கம். அப்ப புலூகுல் மராம் நோக்கத்தை அடைந்து கொள்ளுதல். எந்த விஷயத்தில நோக்கத்தை அடைந்து கொள்றது? மின் அதில்லத்தில் அஹ்காம், சட்டம் சம்பந்தமான ஹதீதுகளில் நாங்க எதையெல்லாம் அவசியம் ஒரு முஸ்லிம் படித்திருக்க வேண்டுமோ படிக்க வேண்டுமோ அந்த ஹதீதுகளை எல்லாம் அடைந்து பயனை பெற்றுக் கொள்வது அப்படிங்கிறதா என்னது? புலூகுல் மராமின் அதில்லத்தில் அஹ்காம் என்கிற இந்த நூலினுடைய தலைப்பாக இருக்கிறது. சகோதரர்களை, ஒரு அளவுக்கு புரிந்திருக்கிறதா இந்த நூலினுடைய அறிமுகம்? இந்த நூலை பொறுத்தவரையில் உலகம் முழுவதுமே முஸ்லீம்கள் அதாவது பயன்படுத்தக்கூடிய நூல். எல்லா மதரசாக்களிலும் இந்த நூல் என்ன செய்யப்படுகிறது? உபயோகிக்கப்படுகிறது. பல விரிவுரைகள் இந்த நூலுக்கு எழுதப்பட்டிருக்கின்றன. இந்த நூலுக்குரிய விரிவுரைகள் யாருக்காவது சொல்ல முடியுமா? இந்த நூலுக்கு, இந்த ஹதீத் அடங்கிய அந்த புலூகுல் மராமுக்கு பல விரிவுரைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. உதாரணமாக உங்களுக்கு ஆர்வத்தை தூண்டுவதற்காக, அதாவது அரபை வாசிக்க முடியாவிட்டாலும் இப்படியான நூட்கள் எல்லாம் இதற்கு விரிவுரைகள் இருக்கின்றன என்று தெரிந்து கொள்வது ஒரு சிறப்பா இல்லையா? நம்முடைய அறிவை கூட்டிக் கொள்வதா இல்லையா? உதாரணமாக சுபுலு சலாம், உதாரணமாக இந்த நூல் சுபுலு சலாம் என்று சொல்லப்படக்கூடிய நூல் முஹம்மது இப்னு இஸ்மாயில் அஸ்ஸனானி ரஹிமஹுல்லா அவர்களுடைய அழகான ஒரு அதாவது விரிவுரை, இந்த புலூகுல் மராமுக்கான அழகான ஒரு விரிவுரை. அதே மாதிரி சித்திக் ஹசன் கான், இவரை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இந்தியாவோடு தொடர்பட்ட ஒரு அறிஞர். இந்தியாவுக்கு பேர் அங்கே வாழ்ந்து மிக செல்வாக்கோடு இருந்த மிக பெரிய ஒரு அறிஞர். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு நேரத்தில் நாங்க அவருடைய வரலாற்றை பார்க்கலாம். இவங்களும் என்ன செய்திருக்கிறார்கள்? ஃபத்ஹுல் அல்லாம் அப்படிங்கிற ஒரு நூலை தொகுத்திருக்கிறார்கள். சித்திக் ஹசன் கான் ரஹிமஹுல்லா அவர்கள். இவங்கெல்லாம் மிக சிறப்புடைய அறிஞர்கள். இந்த சிறப்புமிக்க அறிஞர்கள் எந்த நூலுக்கு விரிவுரை வழங்கியிருக்கிறார்கள்? புலூகுல் மராம் என்கிற இந்த நூலுக்கு விரிவுரை வழங்கியிருக்கிறதை கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது நான் மிக சுருக்கமாக உங்களுக்கு நான் சொன்ன ஒரு சில விஷயங்கள். அன்புள்ள சகோதரர்களே, இது சம்பந்தமாக நாங்கள் விரிவாக இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். ஆனால் இது ஒரு நடுத்தரமான ஒரு வகுப்பு என்பதால் கொஞ்சம் அட்வான்ஸான விஷயங்களையும் சுருக்கமான விஷயத்தையும் இணைத்து கொண்டு போக வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஏனென்றால் புலூகுல் மராமுக்கு முன்னாலேயே சட்டங்களின் தொகுப்பு என்று பல நூல்கள் என்ன செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த புலூகுல் மராமுக்கு முன்னாலே இத மாதிரி தொகுக்கப்பட்ட பல நூல்கள் இருக்கின்றன. உதாரணமாக அல் அஹ்காமு ஷராஇயல் குப்ரா, அல் அஹ்காமு ஷராஇயல் வுஸ்தா, அல் அஹ்காமு ஷராஇயல் அஸ்ஸுஹ்ரா, இப்படியான நூல். அதாவது இமாம் அப்துல் ஹக் அல் அஷ்பீலி ரஹிமஹுல்லா அவர்களுடைய நூல். அதே மாதிரி உம்தத்துல் அஹ்காம் அப்படிங்கிற ஒரு நூல் இருக்கிறது, அப்துல் கனி அல் மக்திசி ரஹிமஹுல்லா அவர்களுடைய. இதே மாதிரி சட்டங்களை மட்டும் தொகுத்த நூல். அன்புள்ள சகோதரர்களை, அதே மாதிரி அல் இல்மாம் பி அஹாதீதில் அஹ்காம் தகியுத்தீன் இப்னு தகீக் ரஹிமஹுல்லா அவர்களுடைய நூல். இப்படி ஹதீதுகளை சட்டங்கள் தொடர்பான ஹதீதுகளை மாத்திரம் தொகுத்த பல நூல்கள் வந்திருந்தாலும் புலூகுல் மராமுக்கு என்று ஒரு பெரிய ஒரு இடம் என்ன செய்திருக்கிறது? இன்றைக்கு உலகத்திலே வியாபித்திருக்கிறது. காரணம் என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்கள் எதிலிருந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்புள்ள ஒரு அழகான ஒரு நூலாக இருக்கிறது. இந்த நூல் அமைந்திருக்கிற காரணத்தினால் அன்புள்ள சகோதரர்களை, இந்த நூலை பல்கலைக்கழகங்கள்ல இருந்து மதரசாக்கள் வரை, அதே போன்று இந்த மாதிரியான மார்க்க நிகழ்ச்சி வகுப்புகள் வரை என்ன செய்யப்படுகிறது? இந்த நூல் படிப்பிக்கப்படுகிறது என்கிற ஒரு விஷயத்தை முன்னுரையாக நாங்கள் சொல்லிக்கொண்டு, இதை நாங்க எப்படி படிக்கிறது அப்படிங்கிற ஒரு முறையை நாங்க முதலாவது ஆரம்பமாக நாங்க வச்சு கொண்டால் அந்த அடிப்படையில நாங்கள் படிக்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, கட்டாயம் நீங்கள் ஹதீதை வாசிக்கின்ற பொழுது நீங்கள் பார்க்க வேண்டும். ஒருத்தருடையும் அந்த புக் இல்ல போல இருக்குது, தமிழ்ல வந்திருக்குது, மிக நீண்ட காலத்துக்கு முன்னாலேயே மொழிபெயர்க்கப்பட்டது. எனவே கட்டாயம் அந்த புத்தகத்தை கொண்டு வாங்க இன்ஷா அல்லாஹ், ஏதோ ஒரு அடிப்படையில். அப்ப இதை நாங்க எப்படி கற்கலாம் என்றால், முதலாவது ஹதீஸுடைய பொருளை நாங்க வாசித்து விளங்குவது. முதலாவது ஹதீஸினுடைய பொருளை வாசித்து விளங்குவது, இது முதலாவது விஷயம். இரண்டாவது, அந்த ஹதீஸில் உள்ள சட்டங்களுக்கு ஏற்ப நாங்க ஒவ்வொரு தொகுதியாக வகைப்படுத்துவோம். ஹதீஸ்ல ஒரு 5 சட்டம் சொல்லியிருந்தால் அப்ப அந்த 5 வகையாக பிரித்து
அந்த ஹதீஸினுடைய சொல்லை சொல்லி அந்த சொல்லுக்கு கீழால வார சட்டங்கள் என்ன அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நீங்க ஹதீஸை முழுமையாக வாசித்த பிறகு அந்த ஹதீஸில் உள்ள ஒவ்வொரு பகுதிகளை தேர்வு செய்து ஏன் அதை இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கொண்டு வந்தார்கள், அந்த சொல்லில் நாம் படிக்கக்கூடிய ஃபிக்ஹ் சட்டங்கள் என்ன அப்படிங்கிறத நாங்க முழுமையாக என்ன செய்ய வேண்டி வரும், பார்க்க வேண்டி வரும். அப்படி நாங்கள் பார்க்கும் பொழுது ஹதீஸையும் வாசித்து ஹதீஸில் உள்ளடங்கி இருக்கக்கூடிய சட்டங்களையும் நாங்கள் என்ன செய்து கொள்ள முடியும், இன்ஷா அல்லாஹ் தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரிகளே. அப்ப இந்த அடிப்படையில் தான் எங்களுடைய இந்த வகுப்பு நடைபெறும். எவ்வளவு நேரம் போயிருக்குது? இன்னும் 10 நிமிஷமா இருக்குது. ஓகே ஹைர். ஹைர். அப்ப 10 நிமிஷம் தான் இருக்குது. ஒரு பாடத்தை ஆரம்பிச்சிருவோம். அப்ப நான் கேட்டதுல நீங்க நிறைய பகுதிகள் ஆங்காங்கே படித்திருக்கிறீர்கள். சுத்தம் சம்பந்தமாக படித்திருக்கிறீங்க. அதே மாதிரி தொழுகை, அதே போன்று சொல்லியிருந்தார் ஜனாசா, வேறு இயாத்திகாப் சம்பந்தமான, நோன்பு சம்பந்தமான, இப்படி பல பகுதிகளை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். அப்ப எனக்கு மிஞ்சி இருக்கிறது ஜக்காத்துடைய பகுதியில் தான் நின்றிருக்கிறது எனக்கு. எனவே அந்த இடத்துல இருந்து தூங்குமாறு சொல்லியிருக்கிற காரணத்தினால் நாங்கள் என்ன செய்வோம், அப்ப அதுல இருந்து நாங்கள் ஆரம்பிப்போம். ஜகாத் என்று சொன்னால் என்ன, அதனுடைய ஆரம்பத்தை நாங்கள் பார்த்துக் கொள்வோம். ஜகாத் என்பதற்கு சகோதரிகளே 2 கருத்துக்கள் இருக்கின்றன. அந்நமா ஒ தஹாரா. நமா என்று சொன்னால் என்ன, வளர்ச்சிக்கு சொல்லுவார்கள். அத்தஹாரா என்பது சுத்தத்திற்கு சொல்லுவார்கள். அப்ப ஜகாத் என்ற பொருளுக்கு, ஜகாத் என்பதற்கு வளர்ச்சி, தூய்மை அப்படிங்கிற கருத்து இருக்கிறது. இந்த வளர்ச்சி என்பதை பொறுத்தவரையில் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஒரு மனிதனுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு பரக்கத்தை தருவதாக இருந்தால் அதற்கு ஜகாத் மிக முக்கியமான ஒரு காரணம். அதே மாதிரி மனிதர்களுடைய பொருளாதாரத்தில் நிறைய அழிவுகள் அல்லது சேதங்கள், குறைவுகள் வருவதற்கு ஜக்காத் கொடுக்காமல் இருப்பது ஒரு காரணமாக இருக்கலாம். வளர்ச்சி இல்லாமல் போவது, எவ்வளவு உழைத்தாலும் அதில் என்ன இல்லாமல் போவது, நீண்ட காலத்துக்கு இல்லாமல் அது தீர்ந்து போவது. அதைத்தான் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், வமா ஆதைதும் மின் ஜகாத்தின் துரீதுன வஜ்ஹல்லாஹி ஃபௌலாயிக ஹுமுல் முضعفون. யார் ஜகாத்தை கொடுக்கிறீர்களோ அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹு தஆலா அதை என்ன செய்வான், இரட்டிப்பாக்குவான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்ப ஜகாத்தை எல்லாம் முضعفون, அவர்கள் இரட்டிப்பாக்கி கொள்கிறார்கள். ஜகாத்து கொடுப்பவர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை இரட்டிப்பாக்கி கொள்கிறார்கள் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்கிறான். அப்ப எங்களுக்கு ஜகாத்துக்கு அப்ப அந்த வசனத்திலிருந்து என்ன கருத்து கிடைக்கிறது, அன்னமா வளர்ச்சி என்ற கருத்து கிடைக்கிறது. இரட்டிப்பு என்றால் வளர்ச்சி தானே. இந்த வளர்ச்சியை பொறுத்தவரையில் 2 வகையான வளர்ச்சி இருக்கிறது. ஒன்று அன்னமா அல் மஅனவி, இன்னொன்று அன்னமா அல் ஹிஸ்ஸி என்று சொல்வார்கள். ஹிஸ்ஸி என்று சொன்னால் எங்களுக்கு கண்ணுக்கு தெரிகிறது, வளர்ந்து கொண்டே போகிறது பொருளாதாரம். ஒருவர் ஒரு 10 ரூபாவை இன்வெஸ்ட் பண்ணி இன்னொரு 10 ரூபா கிடைக்க வேண்டும் என்று நினைப்பார். ஆனால் அவருக்கு 100 ரூபாய் அதிலே வருமானம் கிடைக்கிறது. அதை கண்ணால் அவர் என்ன செய்கிறார், பார்க்கிறார். இந்த வளர்ச்சிக்கு சொல்வார்கள் ஹிஸ்ஸி. அதனுடைய தடயம் உங்களுக்கு விளங்குது. அந்த வளர்ச்சியினுடைய தடயத்தை நீங்கள் கண்ணால் பார்க்கிறீர்கள், உணர்கிறீர்கள், பெருகி கொண்டே போகிறது. இன்னொரு வகையான வளர்ச்சி இருக்கிறது, அன்னமா அல் மஅனவி, ஆத்மார்த்த திருப்தியை தரக்கூடிய. அறிஞர்கள் இதற்கு சொல்லுகிறார்கள், இது பன்மடங்காக இருக்காது, ஆனால் இருப்பது நீண்ட காலத்துக்கு இருக்கும். இருப்பது நீண்ட காலத்துக்கு இருக்கும். பன்மடங்காக இருக்காது அந்த பொருளாதாரம், இருப்பது நீண்ட காலத்துக்கு இருக்கும். அடுத்த விடயம், எல்லாவற்றிற்கும் போதுமானதாக இருக்கும். ஒரு மனிதனுடைய அவனுடைய தேவை, அவனுடைய குடும்ப தேவை, அவனுடைய சமூக எல்லா தேவையும் பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும். ஆனால் குறைவானதாக இருக்கும், நிரந்தரமானதாக இருக்கும். அதில் அவன் முழு திருப்தியும் கண்டுகொள்வான். அப்ப 2 வகையான வளர்ச்சியை எது தருகிறது, ஜகாத்து தருகிறது. முதலாவது வளர்ச்சி என்ன, அன்னமாவுல் ஹிஸ்ஸி, உணர முடியுமான வளர்ச்சி. இன்னொன்று என்ன சகோதரர்களே, அன்னமாவுல் மானவி,
ஜக்காத்து கொடுக்காதவர்களுக்கு சில நேரம் இந்த கண்ணால் பார்க்கக்கூடிய வளர்ச்சி இருக்கலாம். அவங்களுக்கு நிறைய கோடிக்கணக்கான பொருளாதாரம் இருக்கலாம். ஆனா எது இருக்க மாட்டாது? அன்னமாவுல் மானவி இருக்காது. ஏனென்றால் அவங்களுக்கு பொருளாதாரத்தில் இருக்கிற அதிக மோகத்தின் காரணமாக, உலக ஆசையின் காரணமாக அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அந்த திருப்தியை கொடுக்க மாட்டான். எவ்வளவு உழைத்தாலும் போதாது என்கிற அந்த குறையின் மனப்பாங்கோடு தான் இருப்பார்கள் யார் ஜக்காத்தை கொடுக்காதவர்கள். ஆனா அவர்களுக்கு பொருளாதாரம் இரட்டிப்பாக இருக்கலாம், அதில் திருப்தி இருக்காது. ஆனால் ஒரு மூமின் ஜக்காத்து கொடுக்கின்ற பொழுது இந்த ரெண்டும் அவனுக்கு கிடைக்கிறதா மிகப்பெரிய ஒரு பாக்கியம். முதலாவது பாக்கியம் என்ன? அன்னமாவுல் ஹிஸ்ஸியும் அவனுக்கு கிடைக்கிறது, அன்னமாவுல் மானவியும் அவனுக்கு கிடைக்கிறது என்பதை சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் பரக்கத்தினுடைய மிக முக்கியமான ஒரு விஷயம். இரண்டாவது என்னவென்று கேட்டால் தஹாரா, தூய்மை கிடைக்கிறது. ஜகாத் என்பதற்கு தூய்மைங்கிற அர்த்தம் உண்டு. ஹுஸ் மின் அம்வாலிஹிம் ஸதகதன் துதஹிருஹும் வ துஸக்கீஹிம் பிஹா வஸல்லி அலைஹிம். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்கிறான், ஹுஸ் நபியே நீங்க எடுங்க, மின் அம்வாலிஹிம் அவங்களுடைய பொருளாதாரத்திலிருந்து நீங்க எடுங்க, சதகத்தன் சதக்காவை, அதாவது ஜக்காத்தை அல்லாஹு தஆலா சொல்கிறான், துதஹிருஹும் அது அவர்களை என்ன செய்யும்? பரிசுத்தப்படுத்தும். இரண்டு வகையான பரிசுத்தம் இருக்கிறது. இந்த ஜக்காத்தில் இரண்டு வகையான பரிசுத்தம் இருக்கிறது. ஒன்று என்ன? ஒரு மூமின் அவனுடைய பொருளாதாரத்தை சுத்தம் செய்கிறான், அவனுடைய பொருளாதாரத்தை அவன் சுத்திகரிப்பு செய்கிறான். எவ்வளவுதான் ஒரு மூமினாக இருந்து வாழ்ந்து பழகக்கூடிய ஒருவருக்கும் அவ்வப்போது பேராசை வரலாம். பேராசையின் காரணமாக ஒரு பொருளாதாரத்தை சேர்த்திருக்கலாம். அல்லாஹுக்கு மாற்றமான சில காரியங்களை பொருளாதாரத்தை சேர்க்கின்ற பொழுது அவர் செய்திருக்கலாம். ஜக்காத்தை கொடுத்தானேயாக இருந்தால் அல்லாஹு தஆலா அந்த அவுசாஹகளை நீக்குகிறான். அவுசாஹ என்று சொன்னால் என்ன? அந்த அழுக்குகளை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நீக்குகிறான். அதே மாதிரி சகோதரர்களை, பொருளாதாரம் மட்டும் தூய்மை அடைவதோடு நின்று கொள்வதில்லை, அவரும் தூய்மை அடைகிறார், அவரும் சேர்ந்து அதனோடு தூய்மை அடைகிறார். அது எப்படி தூய்மை அடைகிறார்? கஞ்சத்தனத்திலிருந்து தூய்மை அடைகிறார். மிகவுமே பிடித்து வைத்திருக்கக்கூடிய அந்த தன்மையிலிருந்து தூய்மை அடைகிறார். நாங்கள் சூரத்துல் ஹாக்காவில் பார்த்திருக்கிறோம். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா தண்டனை வழங்குகின்ற பொழுது யாருக்கு தண்டனை வழங்குகிறான்? ஈமான் கொள்ளாதவர்கள். கேள்வியில நிறைய பேர் நீங்க அதுக்கு விட எழுதல. அந்த கேள்விக்கு ஒரு சிலர் தான் சரியா விட அளித்திருந்தீர்கள். அவ்வளவு தண்டனை எதற்கு கிடைக்கிறது? இன்னஹு கான லா யுமினு பில்லாஹில் அலீம் வலா யஹுல்லு அலா தஆமில் மிஸ்கின். மிஸ்கின்களுக்கு அவங்க கொடுக்கறதுக்கு தூண்டல்ல. அப்ப ஷுஹ்ங்கிற கஞ்சத்தனத்திலிருந்து ஒரு மனிதன் விடுபடுவது இருக்கிறது, ஒரு மனிதனை பூரணமாக்குவதற்கு மிக முக்கியமான அடையாளம். அதனாலதான் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அல் குர்ஆன்ல சொல்கிறான், வமை யூக ஷுஹ நஃப்ஸிஹி ஃபௌலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். யார் கஞ்சத்தனத்திலிருந்து விடுபடுகிறாரோ அவர்தான் வெற்றி அடைந்தவர் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்கிறான். அப்ப தூய்மையிலையும் ரெண்டு வகை இருக்குது. என்ன? அப்ப முதலாவது தூய்மை என்ன? தஹாரத்துல் அம்வால், நம்முடைய பொருளாதாரம் தூய்மை அடைகிறது. தஹாரத்துல் முஸக்கி, ஜகாத்து கொடுப்பவரே தூய்மை அடைகிறார். அப்ப வளர்ச்சியும் இரண்டு வகை, தூய்மையும் என்னது? இரண்டு வகை. வளர்ச்சியில இரண்டு வகை, கண்ணால் பார்க்கக்கூடிய வளர்ச்சி, மனதால் திருப்தி அடையக்கூடிய வளர்ச்சி, இந்த ரெண்டு வகை இருக்கிறது. அதே மாதிரி சுத்தத்தில் இரண்டு வகை. சுத்தத்தில் என்ன இரண்டு வகை? பொருளாதாரம் என்ன செய்கிறது? சுத்தம் அடைகிறது. அதே மாதிரி கொடுப்பவரும் என்ன செய்கிறார்? சுத்தம் அடைகிறார் என்பதை நாங்க இந்த ஜகாத் என்ற பொருளுக்கான விளக்கமாக பெற்றுக்கொள்ளலாம். விளங்கிவிட்டதா ஜகாத்துக்கான பொருள்? கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அப்ப இந்த தலைப்பை அவர்கள் ஆரம்பிக்கின்ற பொழுது, ஜகாத்துடைய பாடத்தின் தலைப்பை ஆரம்பிக்கின்ற பொழுது மா ஜாஅ ஃபி வுஜூபி ஸகா, முதலாவது ஹதீஸை கொண்டு வராங்க. ஜகாத் கடமை என்பதற்கான ஆதாரம். மா ஜாஅ ஃபி வுஜூபி ஸகா, மா ஜாஅ என்று சொன்னால் வந்துள்ள, ஃபி வுஜூபி ஸகா, வுஜூப்னால் என்ன? வாஜிப். அப்ப வுஜூபி ஸகா, ஜகாத் வாஜிப் என்று வந்துள்ள ஆதாரத்தை பற்றி ஆன தலைப்பு, அப்படி என்று என்ன செய்கிறார்கள்? ஆரம்பிக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை, ஆரம்பித்தால் முடிஞ்சிருமா? 40 முடியாது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல
விரிவாக நாங்கள் என்ன செய்வோம், இந்த ஹதீஸை பார்ப்போம். அது இருக்குது, அதெல்லாம் முடிக்க வேண்டிய. ஓகே, அப்போ நீங்கள் கட்டாயம் வரும்பொழுது புத்தகத்தை கொண்டு வாங்க ஏதோ ஒரு வழியில் இன்ஷா அல்லாஹ். ஓகே, இங்கே எங்கே கிடைக்குன்னு தெரியாது. பிடிஎஃப் இருக்குதா? பிடிஎஃப் கொஞ்சம் விசாரிச்சு பாருங்க இன்ஷா அல்லாஹ். அப்போ உங்களுக்கு ஹதீஸை அரபையும் தமிழையும் உணர்ந்து அதனுடைய சட்டங்களை நீங்க பார்க்கும் பொழுது இன்னும் டெவலப் ஆகிக்கொள்ளலாமா இல்லையா? இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யும். خير واخر دعوانا الحمد لله رب العالمين.